LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சகத்துல்லா அப்பா. நீங்கள் நம்ம என்ன டுட்டோரியல் பார்க்க போகிறோன்னா, ஹிட்ஃபில்ம் எக்ஸ்பிரஸில் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு என்னோட லாஸ்ட் டைம் இந்த எடுத்த படத்தோட சீன் தான் இது. அந்த இதில் வந்து ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் தான் இருக்கும். பட் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, அதில் க்ரீன் கலரை வந்து அந்த ரிமூவ் பண்ணி அதில் ஸ்க்ரீனில் வந்து வேறு ஏதோ ஒன்று ஒரு சீனோ இல்லை ஏதோ ஒரு இதோ நம்ம இந்த மானிட்டரில் ஓடுற மாதிரி பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் பேர். இது டிவி இல்லை மொபைல் ஃபோன் எதுக்கு வேணாலும் இந்த இதை நம்ம வந்து செய்யலாம். ஸோ இந்த டுட்டோரியல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒன்று, பட் சூப்பரான ஒன்று இது. ஓகே, ஸோ இந்த இதை நம்ம வந்து இன்றைக்கி ஹிட்ஃபில்ம் எக்ஸ்பிரஸை தான் பண்ண போகிறோம். ஃப்ரீ வெர்ஷன் தான் இது. ஸோ வீடியோ டுட்டோரியலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதான் நான் என்னோடய ஆக்சுவல் வீடியோ. இது வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, ஓகே இது நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதில் வந்து நானே ஒரு இமேஜ் ரெடி பண்ணேன். இந்த இமேஜ் வந்து ஜஸ்ட் ஒரு க்ரீன் கலரில் 4 சைடு ஒரு ப்ளஸ் மாதிரி வச்சு, நடுவுலேயும் ஒரு ப்ளஸ் மாதிரி வச்சு ஜஸ்ட் ரெடி பண்ணினேன். இது நீங்கள் ஃபோட்டோஷாப்லையும் இல்லை எதுலேயும் வேணால் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் இது சாதாரணமாக ரெடி பண்ணுற ஒன்று தான். அப்படி ஒரு வீடியோ மட்டும் நமக்கு வேணும். ஸோ இந்த வீடியோவை நான் இதை செஞ்சு காட்ட போகிறேன். இந்த என்னோடய டேஷ்போர்டு இருக்குல்ல, மானிட்டரோட டேஷ்போர்டு. ஸோ இதைத்தான் வந்து நான் அந்த இடத்துல ஸ்க்ரீனுக்கு பதிலாக க்ரீன் ஸ்க்ரீனுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே ஃபைன். இப்போ டுட்டோரியலுக்கு போகலாம். இப்போ நான் என்ன பண்ணேன், அந்த யூஸ் வீடியோ, எனக்கு சவுண்டு வேண்டாம் பேக்ரவுண்டில், நான் வீடியோ மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத வந்து நான் இதில் ட்ரிம் பண்ணிக்கிறேன். அது ஆல்ரெடி ட்ரிம் ஆகி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ பெருசாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரைட் கிளிக் பண்ணி மேக் கம்போசிட் ஷாட் கொடுங்க. இது வந்து ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு நேம் கொடுத்துப்போம். நேம் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் நான் ஜஸ்ட்டு சும்மா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நேம் ஒன்று கொடுக்குறேன். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இதுதான் நம்மளோட ட்ராக் பண்ணக்கூடிய 4 இடமும். ஓகே, இதில் வந்து நான் மோஷன் ட்ராக்கிங் பண்ண போகிறேன். ஓகே ஃபஸ்ட்டு ஒரு 4 பாயிண்ட் செலக்ட் பண்ணிப்போம். நியூ பாயிண்ட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து 4 தடவை 4 பாயிண்ட் வந்துச்சு. TL, TR, BL, BR. ஸோ இந்த TL, TR, BL, BR என்னென்னா டாப் லெஃப்ட்டு, டாப் ரைட்டு, பாட்டம் லெஃப்ட்டு, பாட்டம் ரைட்டு. ஸோ இதைத்தான் வந்து நம்ம TL, TR, BL, BR நம்ம வந்து பாயிண்ட் நேம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, இந்த பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு XYயை குறிக்கிற ஒரு பாயிண்ட்டு தான். ஓகே ஃபைன். இப்போ நம்மளோட வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல்ஸ் வாங்க. இந்த இடத்துல இல்லை நான் அங்கே இல்லைனா இவரோட இங்கே கூட இருக்கலாம். நான் என்னோடய இந்த யூஐ வந்து நான் எனக்கு தேவையான மாதிரி நான் மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அங்கே வந்து அப்படி இல்லைனா வீடியோ செலக்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ட்ராக்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த ட்ராக்ஸை வந்து நீங்கள் கிளிக் ப்ளஸ் கூட இருக்கும், அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த ட்ராக்கர் பேர் வந்து என்னென்னா TLன்னு கொடுத்துக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ட்ராக்கர் வந்திருக்கும். இந்த ட்ராக்கர் அப்படியே தூக்கி என்ன பண்ணலான்னா, கரெக்டாக அந்த ப்ளஸ் இருக்குல்ல, அந்த ப்ளஸுக்கு நடுவில் வச்சுருங்க. மேக் ஷுவர் ஒரு சின்ன ஒரு டிப்ஸு, இதை நீங்கள் இதை பண்ணும்போது இந்த கர்சர் இருக்குல்ல, அந்த டைம்லைன் இருக்குல்ல, அது வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. 0000 வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ப்ளே கொடுங்க. அதை அப்படியே இந்த பாயிண்ட்டை ட்ராக் பண்ணும். ஃபுல் வீடியோ வர வரைக்கும் அது வந்து என்னன்னா ட்ராக் பண்ணும். ஓகே இப்போ ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். ஓகே இப்போ இதில் என்ன பண்ணான்னா, நம்ம இந்த இதில் வந்து டாப் லெஃப்ட்னு கொடுத்து அப்ளை கொடுத்துக்கலாம். அந்த பாயிண்ட் நேம் இருக்குல்ல, அந்த பாயிண்ட் நேமை கொடுத்து அப்ளை கொடுத்துக்கலாம். பாயிண்ட் நேமை கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே அப்ளை கொடுத்துருங்க, போதும், அவ்வளோதான். மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இந்த ட்ராக்கரை வந்து முதல் இதுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ அதே மாதிரி இந்த டைம்லைனை வந்து முதல் இதுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ அந்த வீடியோ மறுபடியும் செலக்ட் பண்ணி அந்த ப்ளஸ் இருக்குல்ல ட்ராக்ஸில் இன்னொரு ட்ராக் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு பேர் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுங்க. ரீநேம் வந்து TR, அதாவது டாப் ரைட்டு. ஃபஸ்ட்டு டாப் லெஃப்ட்டை ட்ராக் பண்ணியாச்சு, இப்போ டாப் ரைட்டை ட்ராக் பண்ணுவோம். ஸோ இந்த டாப் ரைட்டில் மார்க்கரை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஆடியோ வந்து நான் என்ன பண்ணுறேன், இதில் போய் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். மியூட். ஓகே, இல்லைனா அந்த ஆடியோவும் சேர்ந்து கச்ச 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 கச்சன்னு வரும், அது நமக்கு சரி வராது. அதான்
இப்போ டாப் ரைட்டை வந்து அதை ட்ராக் பண்ணுது. ஓகே ஆயிடுச்சா? இப்போ இந்த இதுக்கு வந்து டிஆர் அப்படிங்கிற பாயிண்ட் நேம், இங்கே பாயிண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் 4 பாயிண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் டிஆர் அந்த பாயிண்ட் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க. இதில் எக்ஸு ஒய் பொசிஷன் 2 மட்டும் போதும். ரொட்டேஷன்லாம் வேண்டாம், ரொட்டேஷன் ஸ்கேல்லாம் இதுக்கு தேவை வரப்படாது. ஓகேங்களா? அதனால் அது வேண்டாம். எனேபிளும் இருக்காது, அது வேறு. ஓகே, இன்னொரு பாயிண்ட் கொடுங்க. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து ரீநேம் பண்ணி பாட்டம் லெஃப்ட்டுன்னு கொடுங்க, பிஎல். ஓகே, இப்போ இதை தூக்கி இங்கிட்டு வைங்க. வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த மார்க்கரை ட்ராக் பண்ணுற மாதிரி வச்சு ட்ராக் பண்ணி விடுங்க. ஆயிடுச்சா? இப்போ இதில் வந்து பிஎல் பாட்டம் லெஃப்ட் பாயிண்ட் அந்த பாயிண்டோட நேமை கொடுத்து அப்ளை கொடுத்துங்க. ஆயிடுச்சா? இப்போ மறுபடியும் அதே மாதிரி நியூ ட்ராக்கு கொடுங்க. ட்ராக் நேமை வந்து ரீநேம் பண்ணிக்கோங்க. பாட்டம் ரைட் பிஆர் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த ட்ராக்கரை வந்து பாட்டம் ரைட்டில் கொண்டு வைங்க. வச்சுட்டு ட்ராக் பண்ணுங்கள். இப்போ அதை ட்ராக் ஆகட்டும். ஓகே, இப்போ இந்த 4வது பாயிண்ட்டும் ட்ராக் ஆகிடுச்சா? இப்போ என்ன பண்ணலான்னா இதில் பாட்டம் ரைட் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க. ஆயிடுச்சா? ஓகே, அவ்வளோதான். இப்போ இதை வந்து என்ன பண்ணலான்னா இந்த ட்ராக்கர் விண்டோ வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் வந்து ட்ராக்கை டிசேபிள் பண்ணி விட்ருவோம் விண்டோஸில். இதில் வீவர் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண அந்த 4 பாயிண்ட்டும் வந்து அந்த ட்ராக்கருக்கு ஏற்றாப்பில் வந்து அதுவும் மூவ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம இதில் ஜஸ்ட் ஒரு நம்மளோட நான் பண்ணுற ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான், தேவையில்லை. பட் என்னோட ஒரு ஈஸினஸ்க்காக நான் என்ன பண்ணுவேன்னா இந்த வீடியோவை தூக்கி மேலே போட்டுறேன். பாயிண்ட்லாம் கீழே வந்துடும். பாயிண்ட் எங்கே இருந்தாலும் அது விசிபிலிட்டி இல்லை. ஓகேங்களா? அது எப்படி இருந்தாலுமே வந்து அது விசிபிள் ஆகும், வீடியோவில் வந்து ரெண்டர் ஆகாது. சரிங்களா? ஸோ நான் வந்து வீடியோவை வந்து மேலே போட்டுடுறேன். வீடியோ லேயரை 4 பாயிண்ட்னு கீழே போட்டுறேன். இங்கே ஒரு 4 பாயிண்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து சிடிஎல். இதை ரீநேம் பண்ணதுக்கு வந்து F2 அமுக்குங்க. அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் ஆப்ஷன் கொடுங்க. சிடிஆர் சிபிஎல் சிபிஆர் 4 பாயிண்ட் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா இந்த சிடிஎல் பாயிண்ட் இருக்குல்ல, இது இங்கே இருக்குது பாருங்கள். இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கார்னரில் கொண்டு வைங்க. இப்படி ஓகே, கார்னரில் வச்சிடலாம். சிடிஆரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு டாப் ரைட் சைடு கார்னரில் கொண்டு வைங்க. ஓகே, மேக் ஷுவர் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்லைன் வந்து 0ல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ சிபிஆர் எடுங்க, சிபிஎல் எடுங்க. சிபிஎல் எடுத்து அதாவது சிபிஎல் சிபிஆர் சிடிஎல் சிடிஆர் என்னன்னா கார்னர் டாப் லெஃப்ட், கார்னர் டாப் ரைட், கார்னர் பாட்டம் லெஃப்ட், கார்னர் பாட்டம் ரைட், இதான் அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து இங்கே கார்னரில் வைக்கிறேன். அதே மாதிரி சிபிஆரை எடுத்து இங்கிட்டு கார்னரில் வைங்க. ஆயிடுச்சா? ரைட். இப்போ எதுவுமே பண்ணாதீங்க, ப்ளேயெல்லாம் பண்ணிக்காதீங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த சிடிஎல் இருக்குல்ல, இதை வந்து பேரண்ட் பண்ணுங்கள். எதோடனா இந்த பாயிண்ட் இருக்குல்ல டிஎல், இந்த டிஎல் எப்படியெல்லாம் மூவ் ஆகுதோ அதே மாதிரி சிடிஎல் இருக்குல்ல அதுவும் மூவ் ஆகணும். ஸோ இந்த ரெண்டையும் பேரண்ட் பண்ணணும். பேரண்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னா இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சிடிஎல் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய வரும். அதில் டிஎல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ எப்படி என்ன ஆச்சுன்னா அந்த டிஎல் வந்து இதோட பேரண்ட்டாக, சிடிஎல் வந்து டிஎல்லோட பேரண்ட் ஆகிடுச்சு. எப்படின்னா டிஎல் எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுதோ, அதாவது இது டிஎல்,
இது சிடிஎல். டிஎல் வந்து எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அதே மாதிரி சிடிஎல்லும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல மூவ் ஆகும். டிஎல் இங்கே இருக்குது, சிடிஎல் இங்கே இருக்குன்னா டிஎல் நம்ம இப்படி டிஎல் இப்படி மூவ் ஆச்சுன்னா சிடிஎல் சேர்ந்து மூவ் ஆகும். ஆனால் சிடிஎல் வந்து இண்டிபெண்ட்டாக எங்கேனாலும் மூவ் ஆகும். பட் இது வந்து இது மூவ் பண்ணால் அதுவும் சேர்ந்து மூவ் ஆகும். ஓகேங்களா, ஃபைன். இப்போ அதே மாதிரி சிடிஆரை டிஆரோட பேரண்ட் பண்ணுங்கள், சிபிஎல்லை பிஎல்லோட பேரண்ட் பண்ணுங்கள், சிபிஆரை பிஆரோட பேரண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நான் இதை ப்ளே பண்ணால் வச்சிங்களேன் 4 பாயிண்ட் எல்லாம் ஒன்றா அப்படி மூவ் ஆகும். ஓகே, ஃபைன். இப்போ முடிஞ்சது இது. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு இதை வேணாலும் வச்சு நீங்கள் ஸ்க்ரீனை ரீப்ளேஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் என்னோட இந்த இமேஜ், என்னோட டேஷ்போர்டு இமேஜ் வைக்கலாம், இல்லை வீடியோ வைக்கலாம், எதை வேணாலும் போடலாம். ஜஸ்ட் இதை எடுத்து இப்படி போட்டு விடுங்க, உங்கள் இமேஜ் எடுத்து போட்டு விட்ருங்க. சரிங்களா, போட்டு விட்டுட்டு ஒரு எஃபெக்ட் ஒன்று இதுக்கு கொடுக்கணும். அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் என்ன பேருனா அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் வந்து குவாட் வார்ப். எங்கே இருக்குது குவாட் வார்ப்? இந்த இருக்குல்ல, இதை எடுத்து அந்த இதுக்கு கொடுங்க. நீங்கள் அதாவது எதுக்கு ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் எந்த இது ஸ்க்ரீனில் வரணுமோ அதுக்கு கொடுங்க. ஓகே, கொடுத்துட்டு டாப் லெஃப்ட்டு, அதுலேயும் டாப் லெஃப்ட்டு, டாப் ரைட்டு, பாட்டம் லெஃப்ட்டு, பாட்டம் ரைட் இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் உங்களோட சிடிஎல்லை கொடுங்க டாப் லெஃப்ட்டுக்கு, டாப் ரைட்டுக்கு சிடிஆரை கொடுங்க, பாட்டம் லெஃப்ட்டுக்கு சிபிஎல், பாட்டம் ரைட்டுக்கு சிபிஆர். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ டன். இப்போ ப்ளே பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ஸ்க்ரீனை வந்து நம்ம ஈஸியாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். எந்த ஒரு இதை வேணாலும் போடலாம். உதாரணத்துக்கு நான் வேறு ஏதாவது ஒரு இதை வேணாலும் போடுறேன்னா இதை நான் போட்டு விட்றேன். இப்போ இந்த ஒரு இமேஜ் ஓகேங்களா, அந்த டேஷ்போர்டை நான் டிசேபிள் பண்ணி விட்டுறேன். இப்போ இதில் உள்ள இதே இந்த குவாட் வார்ப்பை காப்பி பண்ணி இந்த எஃபெக்ட்டுக்கு நான் பேஸ்ட் பண்ணால் வச்சிங்களேன் அது வந்துடும். நான் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா அது கார்னர் வந்து தெரியுது லைட்டாட்டு. இந்த சிபிஎல் சிபிஆர் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது இந்த பின்னாடி உள்ள க்ரீன்ஸ் கலர் வந்து அதில் தெரியுது, அதனால தான். இப்போ பார்த்தீங்களா, டன், முடிஞ்சுது. இதில் வந்து நீங்கள் இதுக்கு ஆக்சுவலாக டுட்டோரியல் இப்போ அவ்வளோதான் முடிஞ்சுது. இதில் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் என்ன பண்ணலாம், கலர் கரெக்ஷன் லைட்டாக பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ இந்த இதில் வந்து இதோட பிரைட்னஸை அந்த ஸ்க்ரீனோட பிரைட்னஸை வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். பிரைட்னஸ் போகிறேன், பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வரேன், வந்துட்டு இந்த உபுண்டு அதுக்கு போடுறேன். அந்த அதாவது எதுக்கு ஸ்க்ரீனை ரீப்ளேஸ் பண்ணிடணும் அந்த இதுக்கு நான் போட்டு விட்றேன். போட்டு விட்டுட்டு பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லைனா இதே மாதிரி எஃபெக்ட்டை நீங்கள் இந்த இதுக்கும் கொடுக்கலாம். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இதை விட இது பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணணும் ஆஸ் யூஷுவல். பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் போகிறேன். பிரைட்னஸ் நல்லா கம்மி பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீனுக்கு ஏற்றாப்புலேயே அதோட கலரை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஸ்க்ரீனே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான டுட்டோரியல், சிம்பிளான மெத்தட் தான். ஆனால் என்னென்னா நமக்கு தேவையான ஒன்று. நீங்கள் கேட்கலாம், ஏன்டா வந்து அப்படியே எடுத்துக்கலாமே, எதுக்கு டேஷ்போர்டை வந்து ஒரு இமேஜாக ரெடி பண்ணி இல்லை ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி அதை எடுத்து இதில் போட்டு எதுக்கு அவ்வளவு மெனக்கிடுற வேலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது ஏன்னா இப்போ சில நேரம் என்ன ஆகும்னா நமக்கு வந்து வீடியோக்கு ஷூட் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீனில் உள்ளது வந்து கிளியராக தெரியாது, பார்க்கவே ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அது நான் ஒரிஜினலாக இருக்கு பார்க்க நல்லா இருக்காது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக டிவி ஓடும்போது அதை வந்து வீடியோ எடுங்க, அப்போ தெரியும் அதோட அது சாதாரண வீடியோக்கு ஓகே. படம் அந்த மாதிரி பண்ணுறாங்க, இது மாதிரி தான் பண்ணணும் அது. ஸோ அதனால தான் அந்த மெத்தட் வந்து அதுக்கு அந்த மாதிரி இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மெத்தட் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சிம்பிளான மெத்தட் தான். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இதில் வந்து கை வந்து இதுக்கு மேலே இந்த கை வந்து இதுக்கு மேலே போகிற மாதிரி இல்லை வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் மேலே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் நம்ம தனியாக நம்ம ரோட்டோஸ்கோப்பிங் பண்ணிக்கணும். மற்றபடி இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட் தான். ஓகேங்களா, இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடை, இந்த சாஃப்ட்வேரும் சரி, நான் சொல்லி கொடுத்த மெத்தடும் சரி, எல்லாமே சிம்பிளானது, ஃப்ரீயானதும் கூட. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல் நம்ம வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டு இருக்குது. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியம் சதகத்துல்லா அப்பா. நன்றி, பபாய்.